நிக்கிறோம். அவ அங்க நிக்கிறா பாரு, நீ போய் பேசிட்டு வா. நேற்று மாதிரி சொதப்பாம நல்லபடியாக பேசிட்டு வா. ஐயோ அதானே பயமாக இருக்குன்னு உங்கள் 2 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் வாங்க. அது சரி. விக்கி சொன்ன மாதிரி எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் பேசாமல் ஒதுங்கி இருக்கணும். அப்பெல்லாம் எங்கள் மேலே தான் விட்டா உனக்கு பதுவாக உனக்காக நாங்கள் தான் போய் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணோம் போல இருக்கு. அப்படி தான் பண்ணினா என்ன தப்பு? ஒரு அண்ணனுக்காக தங்கச்சி இது கூட செய்யக்கூடாதா? இல்லை ரேவதி, இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இவனை நம்பி உன் பேச்சு கேட்டு நான் வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். மாற்ற வாங்காத ரமேஷ், உன்னால நான் தான் விக்கி கிட்ட திட்டு வாங்குறேன் பாரு. ஐயோ 2 பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பப்ளிக் பிளேஸு. கையா மையா நான் பாட்டு கூச்சல் போட்டுட்டானா? அப்படி என்ன லூஸ் தனமாக பிஹேவ் பண்ணுறக்கா வேணா படிக்காத பொண்ணா? ஏன் அப்படியெல்லாம் நீ நினைக்கிற? அப்போ ஒன்று பண்ணுவோம், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட முறையாக பொண்ணு கேட்டுருவோமா? இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது விக்கி. ஆனால் பொண்ணோட சம்மதமே என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே எப்படி அவங்க அப்பாட்ட போய் பேசுறது? அப்படிங்க விட்டு அந்த வேலையும் என்னையே பார்க்க வைப்ப போல இருக்கு. அன்பேண்டா, எனக்காக அது கூட பண்ண மாட்டியா? உனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக வாச்சதுக்கு இனி என்னென்ன பண்ணணுமோ.